அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி மே 6ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு எஜெக்ஸ் நிஃப்டி மூலிமா பார்க்க போகிறோம். எஜெக்ஸ் நிஃப்டி 16,416 வர்த்தகமாயிட்டிருக்கு. அப்போது ஒரு 200 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு கேப் டவுன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டோட நம்மளுக்கு கடந்த 3 நாட்களோட லோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16,917, 16,623, 16,651. இந்த லோயஸ்ட் லோக்கும் இந்த ஹையுக்கும் உள்ள வித்தியாசம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 500 புள்ளிகள் வந்தாச்சு. இப்போது இன்று நம்மளுக்கு கேப் டவுன் அப்போ 16,400 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் இந்த ஹையில் இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 730 புள்ளிகள் ரேஞ்ச். அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வார பயணம் 500 புள்ளிகள்லேருந்து 700 புள்ளிகள். ஸோ அந்த 730 புள்ளிகள்ங்கிறது ஏதாச்சு. அப்போ இதுக்கு மேலே ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அது மார்க்கெட்டோட இறங்கு முகத்துக்கு ஜாக்பாட்டாக அமையும். ஏன்னா ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆக அவங்களுக்கு இதாக இருக்கும். அந்த இடத்துல ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிற இடத்துல நம்மளுக்கு தடுப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 16,508 அப்படிங்கிறது ஷார்ட் பாட்டம் இதுதான். இப்போ இது கீழே ஓப்பன் ஆகுது. அடுத்த மிகப்பெரிய தடுப்பு 16,343. இப்போ இந்த 16,343 பிரேக் பண்ணுச்சுன்னா சந்தை மிகப்பெரிய இறக்கத்தை சந்திக்க நேரிடும். இந்த இடத்துல மார்க்கெட் 16,508லேருந்து 16,343க்குள்ளே இருக்கும்போது நீங்கள் எதிர் திசை பயணம் கால் ஆப்ஷனை வர்த்தகம் செஞ்சிங்கன்னா அதனுடைய டெல்டா வேல்யூ குறைவாகத்தான் இருக்கும். அதாவது புட் ஆப்ஷன் கரையிறதை விட கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் குறைவாகத்தான் இருக்கும். இந்த 16,508க்கு மேலே வரும்போது தான் கால் ஆப்ஷனுடைய வீரியம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த இன்பிட்வீன் கேப்பில் இருக்கும்போது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வர்த்தகம் பண்ணலாம். ஆனால் புட் ஆப்ஷன் சப்போஸ் மார்க்கெட் இப்படி இறங்கிட்டு சடனாக இவ்வளோ ஏறினா போதும் புட் ஆப்ஷன் கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த ஏற்றத்திற்கு கால் ஆப்ஷன் ஏறாது. அப்போ என்ன ஆகும்னா நம்மளுக்கு மினிமம் ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஒரு பெரிய ஜாக்பாட்டோட ப்ராஃபிட் கிடைக்காது. அப்போ இந்த இடத்துல நம்ம வர்த்தகம் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுறது நம்மக்கிட்ட தான் இருக்கணும். இப்போ நிஃப்டி 250 பாயிண்ட் மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி கம்பல்சரி 600 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கணும். அப்போ மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு 34,730 ஷார்ட் பாட்டம், ஒயிட் பாட்டம் 34,310. அதனால் 34,000 இண்டெக்ஸ் ரேஷியோ இன்றைக்கி இம்பேக்ட் ஆகுதான்னு பார்க்கணும். நிஃப்டி 200 புள்ளி மைனஸ் இருந்துட்டு பேங்க் நிஃப்டி ஒரு 350 புள்ளி தான் மைனஸ் அப்படின்னா இண்டெக்ஸ் ரேஷியோவில் இவங்க ஸ்ட்ராங். அப்போது ரெக்கவருக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். இதே நிஃப்டி 200 பாயிண்ட் மைனஸுக்கு பேங்க் நிஃப்டி ஒரு 800 பாயிண்ட் மைனஸ் இருந்துச்சுன்னா இது ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம எப்படி வியாபாரம் செய்யணும், அப்போ அதெல்லாம் நம்ம புரிந்து வியாபாரம் செய்ய முற்படணும். 34,730க்கு கீழே இருந்துட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆனாலும் கால் ஆப்ஷனுடைய ஏற்றம் குறைவாகத்தான் இருக்கும். இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தால்தான் புரியும். அதனால் சந்தை நம்மளுக்கு புட் ஆப்ஷன் எடுக்கிறோமோ கால் ஆப்ஷன் எடுக்கிறோமோ ஆக மொத்தம் இந்த ரேஞ்சு கீழே இருக்கும்போது புட்டு எடுக்காட்டியும் பரவாயில்ல, கால் எடுக்கக்கூடாது. ஏன்னா அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயம் மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் சந்தைக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அட்டவணை என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி அதோட எல்லையை குறித்து வியாபாரம் செய்ய முற்படுங்க. இதற்குண்டான கட்டண பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். விருப்பம் மே 16ஆம் தேதி வகுப்பு துவங்குது. அது ஆன்லைனில் நடக்கும். 9842610908 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அந்த விவரத்தையும் உங்கள் விருப்பத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது இரவு 9 to 10 1 மணி நேர கிளாஸாக நம்மளுக்கு ஒரு மாதத்தில் 8 to 12 கிளாஸஸ் இருக்கும். இதில் நம்ம ஆப்ஷன் பிரீமியம் கணக்கீட்டு முறை, ஆப்ஷன் அட்டவணை, 0 to ஹீரோ, ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் இந்த நாளும் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு இதில் ஆப்ஷன் வியாபாரம் செய்யணும் இருக்கிறவங்க இதனை தொடர்பு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.